அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு சதர்ன் ப்ரொவின்ஸில் வந்த ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி வந்து பார்ப்போம் எப்படி செய்யறண்டு. இது ஸ்ட்ரக்சர் கேள்வியில் வந்த பார்ட் 1ல் வந்த பி பார்ட்டில் வந்த கேள்வி. அதோட எத்தனையாம் ஆண்டு வந்த பேப்பர்ண்டா 2023ல் சதர்ன் தென் மாகாணத்தில் வச்ச சதர்ன் ப்ரொவின்ஸால் வச்ச ஒரு பேப்பர் தான் இது. அதில் வந்த ஒரு பின்னம் சம்பந்தமாக வந்த ஒரு கேள்வியை பார்ப்போம். ஏற்கனவே நான் பின்னம் சம்பந்தமாக தியரிக்கான கம்ப்ளீட் வீடியோவை இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிக்கி இன்றைக்கி அதில் மாடல் பேப்பரில் வந்த ஒரு கொஷின்ஸையும் பார்ப்போம். பல வியாபாரி ஒருவர் வாங்கிய பழங்களில் 9 பங்கு பழுதடையாமல் அவற்றை அப்புறப்படுத்தினர். பழுதடைந்தமையால். அப்போ பல வியாபாரி உண்டு பழங்களை வாங்கிக்கி இதுதான் பழங்களோட அளவு இதுதான். எங்களுக்கு எவ்வளோண்டு தெரியா பழங்களை வாங்கிக்கி அதில் வந்து 9ல் ஒரு பங்கை வந்து அப்புறப்படுத்தினார். அப்புறப்படுத்தினார்டா பழுதடைந்தன, அதனால அப்புறப்படுத்திக்கி. எஞ்சிய பழங்களின் 4ல் ஒரு பங்கை பழுத்தவையாகவும் மீதியை பழுக்காதவையாகவும் இருந்தன. அப்ப இது அப்புறப்படுத்தினத்துக்கு பிறகு வார அளவிக்கு தானே. அப்புறப்படுத்தினத்துக்கு பிறகு வார அளவுல 4ல் ஒரு பங்கு பழுத்தவை, மீதி எஞ்சியவை வந்து பழுக்காதவை. அப்ப இத தரவுகளை வச்சு கொண்டு நாங்க கேள்விகளை செஞ்சு கொண்டு போகணும். இந்த தரவுகளை வச்சு கொண்டு தான் கேள்விகளை செஞ்சு கொண்டு போகணும். கேள்வியை நல்லா விளங்கி கொள்ளணும். ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பல வியாபாரி வந்து பழங்களை வாங்குற, அதுல 9ல் ஒரு பங்கு வந்து பழுத்த. அப்ப அதை அப்புறப்படுத்தியாச்சு. அதை அப்புறப்படுத்தி வர எஞ்சியதுல 4ல் ஒரு பங்கை வந்து பழுத்தவையாயிருந்தாம். அதுக்கு பிறகும் எஞ்சியது வந்து பழுக்காதவையாக இதான். அப்ப இதுதான் இவரோட கேள்வி. இதை வச்சுக்கொண்டு எப்படி செஞ்சு கொண்டு போறோம்னு நாங்க பார்ப்போம். பழுதடையாத பழங்கள் வாங்கிய பழங்களில் என்ன பங்கு? பழுதடைஞ்சது வந்து எங்களுக்கு தெரியும் 9ல் ஒரு பங்கு. ஆகவே மொத்த பழங்களின் எண்ணிக்கை 9ன் மேல் 9 எங்களுக்கு எடுக்கலும். 1 மைனஸ் 9ன் மைனஸ் 1, ஆகவே 9ன் கீழ் 9, 1 மைனஸ் 9, ஆகவே 8ன் கீழ் 9 என்று வரும். இப்படி வரும். ஃபர்ஸ்ட் கேள்விக்கான ஆன்சர். பழுத்தவை மொத்த பழங்களில் என்ன? பழுதடையாத பழங்கள் வாங்கிய பழங்களில் என்ன பங்கு? அப்ப 9ன் கீழ் 9ன் மேல் 8 வரும். ரோமிலக்கம் 1க்கு, ரோமிலக்கம் 2க்கு பழுத்தவை மொத்த பழங்களில் என்ன பங்கு? நல்லா விளங்கணும். எஞ்சியது வந்து 9ன் மேல் 8 தான். அந்த 9ன் மேல் 8ல தான் 4ன் மேல் 1 பழுத்தவையாகவும் எஞ்சியது பழுக்காதவையாகவும் இந்த. அப்ப அந்த 8ன் கீழ் 9ல 1ன் கீழ் 4 தான் பழுத்தவையா இந்த. இதுலேருந்து இதுல பெருக்கினா வரும். அதே பெருக்கிறன்றதெல்லாம் நாங்க தியரி பார்ட்ல நல்லா தெளிவா டிஸ்கஸ் பண்ணிக்கி பார்க்காதாக்கள் தியரி நான் சீரீஸ் 1, 2, 3, 4, 5 5 வீடியோல பின்னங்களுக்கு மட்டும் கம்ப்ளீட் தியரிய யூடியூப்ல இந்த சேனல் அப்லோட் பண்ணிட்டு அதை பார்த்துருவாங்க. அதோட பார்க்குறதோட இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களையுமா இன்னொருத்தர் பார்த்து பயனடைய ஷேர் பண்ணியும் வச்சுக்கோங்க. மறுநாள் ஆகும்போது பழுக்காதவற்றில் 8ல் ஒரு பங்கு பழுத்தவையாக காணப்பட்டன. தற்போது மொத்த பழங்களில் என்ன பங்கு பழுத்தவை? கதை என்னண்டா, மறுநாள் ஆகும் போது பழுக்காதவற்றில். அப்ப இந்த மறுநாள் ஆகும் போது இந்த எஞ்சிய பழங்கள்ல 8ல் ஒரு பங்கு வந்து பழுத்தவையாக காணப்பட்டது. மறுநாள் ஆகும் போது பழுக்காதவற்றில். அப்ப எனக்கு விளங்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு பழுக்காதவையே எவ்வளவு காணணும். பழுக்காதவை எவ்வளவு உண்டு காணணும். பழுக்காதவை மொத்தத்தில் என்ன பின்னம் காணணும். அப்ப பழுக்காதவை வந்து மொத்தத்தில் என்ன பின்னமாகி கொண்டா 8ன் கீழ் 9லேருந்து
அதாவது பழுத்த பழங்களை இந்த 2 கீழ் 9 கழிச்சா வாரது தான் பழுக்காத பழத்துல மொத்த பின்னத்திட அளவு. இப்ப இதுல இந்த அளவுலேருந்து தான் 1/8 பங்கு பழுத்தீகி. 1/8 பங்கு இந்த அளவுலேருந்து பழுத்தீகி. அப்ப இது 4 முறை, இவரு 3 முறை, இவரை 2ஆல பிரிச்சா 4 முறை, இவரை 2ஆல பிரிச்சா 3 முறை, இவரை 3 முறை, இவரு 1 முறைண்டு வரும். ஆகவே 1/12 புதிதாக பழுத்தவை வந்து இந்த அளவு ஈக்கும். புதிதாக பழுத்தவை வந்து இந்த அளவு ஈக்கும். புதிதாக பழுத்தவை இந்த அளவு ஈக்க தற்போது மொத்த பழங்களில் என்ன பங்கு பழுத்தவை? அப்ப எங்களுக்கு விளங்கணும். இதே கேள்வியை தான் நான் இங்க செய்கிறேன். 1/12 மொத்த பங்கள் 1/12 புதிதாக பழுத்தவை. ஆல்ரெடி பழுத்தீந்தது வந்து 2/9. இது 2ஐயும் கூட்டினா பொமாசி எடுத்தா 2க்கும் பொமாசி எடுத்தா எங்களுக்கு விளங்கணும் 36. இவர் 3 முறை, இவர் 4 முறை 8. ஆகவே 11/36 வரும். ஏன்னா இந்த 3 முறை 12க்கு 36 3 முறை, 9க்கு 4 முறை. ஆகவே இங்கே 8 இங்கே 3 வரும். அப்ப மொத்தமா ஆன்சர் கடைசியா 36/11 மொத்தமாக பழுத்தவை. மொத்தமாக இதிலாட்டி இறுதியாக பழுத்தவையாக உள்ளவை. இன்னொரு விஷயம், மொத்த பங்கில் இறுதியாக பழுத்தவையாக உள்ள மொத்த பங்கில் வந்து 36 மேல் 11 விளங்கணும். சரியா? தற்போது அங்கு பழுத்த பழங்களை விட பழுக்காதவை 100 கூடியதாகின். தற்போது இப்ப அங்கு பழுத்த பழங்களை விட பழுக்காதவை 100 கூடியது. அதாவது பழுக்காதவை வந்து 100 கூடியவையாக ஈக்கி. அப்ப பழுத்தவை எத்தனை? மொத்தமா பழுத்தது வந்து 36 மேல் 11. பழுக்காதவை எவ்வளோன்னு நாங்க காணணும். பழுக்காதவை வந்து எவ்வளோன்னு காணணும். பெஸ்ட்டுக்கு பழுக்காதவை எவ்வளோ? மொத்தத்துல பழுக்காதவையாக இருந்தது வந்து எங்களுக்கு தெரியும் 9 மேல் 8, 9 மேல் 6. 9 மேல் 6 தான் பழுக்காதவையாக இருந்தது. அந்த 9 மேல் 6லையும் புதிதாக பழுத்ததை நாங்க கழிக்கணும். 11/36 கழிக்கணும். கழிச்சு வரதான் இறுதியாக பழுக்காதவை வந்து ஏண்ட ஆல்ரெடி 9 மேல் 6 பழுக்காதவை 5. அதுல 8 மேல் 1 பங்கு பழுத்தன, அதுல 11 மேல் 1 பங்கு பழுத்தன்னு எடுத்த. அப்ப 2 பழுத்தது 11 மேல் 1, ஆல்ரெடி பழுத்திருந்தது 9 மேல் 2. அது 2ஐயும் கூட்டி தான் 11/36 எடுத்த. இப்ப இந்த பழுக்காதவை 9 மேல் 6லேருந்து இந்த அளவை கழிக்கணும். எந்த அளவை நான் கழிக்கணும்டா? டோட்டலா எந்த அளவை கழிக்கணும்டா? இந்த 36 மேல் 11 கழிக்கிறல்ல, 11 இந்த அளவை கழிக்கணும். 12 மேல் 1ன்றதை தான் கழிக்கணும். அது கழிக்கணும்ன்றது நான் இன்னும் டீப்பா சொல்லித்தாரேன். இது 2க்கும் பொமாசி 36 வரும். இங்க 6 24, 6 இங்க 36 4ஆல பெருக்க வேண்டி வரும். இங்க 6 24 வரும். இந்த இடம் 3 வரும். ஆகவே இங்க 21/36 மொத்தமாக பழுக்காதவையாக இந்த. அப்ப இந்த 21/36லேருந்து 11/36 கழிச்சா வித்தியாசம் வரும். பழுத்தவைக்கு இடையிலான வித்தியாசம் வரும். பழுத்தவை பழுக்காதவைக்கு இடையிலான வித்தியாசம் 10/36. ஆகவே 100 அதுதான் டிஃபரன்ஸ். அப்ப 100ன்றத வந்து 10ஆல பிரிச்சு 36ஆல பெருக்க வேண்டி வரும். ஆகவே 360 பழங்கள் மொத்தமா
360 பழங்கள் இருந்திக்கு. இந்த கேள்வியை நல்லா விளங்கணும். இந்த இடத்துல நாங்க பார்த்த 9 மேல் நொறுக்கா டீப்பா நான் இதை விளங்கப்படுத்துறேன். சிலருக்கு இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வின்றதுனால சில நேரம் விளங்காம இருக்கும். இந்த இடத்துல நாங்க வந்து பழுதடையாத பழங்கள் வாங்கிய பழங்களில் என்ன பங்கு? பழுதடையாத பழங்கள்ன்றது என்னதுண்டா, 9 மேல் 1ன்றது வந்து பழுதடையாம இந்த மொத்த பங்குல. அப்போ 9 மேல் 8ன்றது வந்து பழுதடையாம இந்த 9 மேல் 1ன்றது வந்து பழுதடைஞ்சு அப்புறப்படுத்தின. 9 மேல் 1ன்றது ஃபர்ஸ்டுக்கே ஒரு பல வியாபாரி பழங்களை வாங்கிக்கி அதுல 9 மேல் 1 பங்கு பழுதடைஞ்சிக்கு. ஆகவே 9 மேல் 8ன்றது வந்து பழுதடையாதது. அதுக்கு பிறகு பழுத்தவை மொத்த பழங்களில் என்ன பங்குன்னு கேட்டிருக்கு. எஞ்சியதுல இந்த 9 மேல் 8ல தான் ஒன்றின் கீழ் 4 பங்குன்றது ஃபர்ஸ்டுக்கு பழுத்தவையா இல்லை. அப்ப 9 மேல் 8லேருந்து 4 மேல் 1 பெருக்கினா மொத்த பங்கு வரும். அதாவது பழுத்தவை மொத்த பங்குல எஞ்சியதுல தான் 4ல் 1 பங்கு. அந்த 9 மேல் 8ல தான் 4ல் 1 பங்கு. மொத்தத்தோட பார்க்க போகல 8 பங்குக்கு தான் 4ல் 1 பங்கு. 9 பங்குக்கு பார்க்க போகல அது 9 மேல் 2ஆக இருக்கும். சரியா? என்ன எஞ்சியதுக்கு தான் 4 மேல் 1 பங்கு, மொத்தத்துக்கு 9 கீழ் 2 பங்காக ஈக்கும். சரியா? அடுத்த விஷயத்துக்கு வரும். இப்ப அடுத்த விஷயத்துக்கு வந்தா, மறுநாள் ஆகும்போது பழுக்காதவற்றில் 8ல் 1 பங்கு பழுத்தவையாக காணப்பட்டது. தற்போது மொத்த பழங்களில் என்ன பங்கு பழுத்தவை ஆகும்? அதாவது இப்ப அடுத்த நாள் இயக்கு போக்குல இந்த பழுக்காம ஒரு பழங்களின தானே 9 மேல் 8ல 9 கீழ் 2 9 மேல் 2 கழிச்சு ஒரு பழங்களிந்து 9 மேல் 6 பங்கு. அந்த 6 பங்குலிருந்தும் 8 மேல் 1 பங்கு வந்து பழுத்தவையாக காணப்பட்டான். 9 மேல் 6 பங்கு 9 மேல் 6 பங்கு 9 மேல் 6 பங்குலேருந்து 8 மேல் 1 பங்கு வந்து பழுத்தவையாக காணப்பட்டிருக்கு. அப்ப அந்த 9 மேல் 6 பங்குலேருந்து நாங்க 8 மேல் 1 பங்கை வந்து பெருக்கி எடுத்தா எங்களுக்கு 12 மேல் 1 பங்குண்டு வரும். அந்த பங்கு தான் 12 மேல் 1 பங்குன்றது தான் எங்களுக்கு புதிதாக பழுத்தது. அப்ப புதிதாக பழுத்ததையும் ஆல்ரெடி பழுத்தினதையும் கூட்டின எங்களுக்கு டோட்டலா மொத்தத்துல எவ்வளவு பங்கு பழுத்தண்டு வரும். அப்ப மொத்தத்துல எவ்வளவு பங்கு பழுத்துனீங்கன்னா கண்டாச்சு. அடுத்தது 4வது கேள்வி எங்களுக்கு விளங்கணும். பழுத்தவையை விட பழுக்காதவை வந்து 100 கூடியதா. அப்ப ஆக கடைசியா பழுக்காதவையாகி 9 மேல் 6. என்ன 9 மேல் 8ல ஏற்கனவே 4 மேல் 1 பங்கு ஆல்ரெடி பழுத்தது ஆயிண்டு. அதை பார்த்தா 9 மேல் 2 பங்குன்னு வந்து. அதுக்கு பிறகு அடுத்தாண்டு பழுத்தது வந்து 12 மேல் 1 பங்கு. 12 மேல் 1 பங்கு. சரியா? 12 மேல் 1 பங்கு. அப்ப அந்த 9 மேல் 6லேருந்து இந்த 12 மேல் 1 பங்கை கழிக்கணுமே. இது அடுத்தாண்டு பழுத்தது. ஆல்ரெடி பழுத்தினது 9 மேல் 8ல 9 மேல் 2. இப்ப அடுத்தாண்டு அந்த 9 மேல் 6லேருந்து தான் 12 மேல் 1 பங்கு பழுத்தி. அப்ப அந்த 9 மேல் 6லேருந்து 12 மேல் 1 பங்கை கழிச்சா எங்களுக்கு வருது 21 கீழ் 36. ஆக 21 கீழ் 36 வந்து பழுக்காதவை. 11 கீழ் 36ன்றது வந்து டோட்டலா பழுத்தவை. அதுலேருந்து கழிச்சு வர வித்தியாசம் 36 மேல் 10. அந்த டிஃபரெண்டா 100. ஆகவே மொத்தம் 360 வரும். இது உங்களுக்கு இப்ப விளங்கிக்கும்னு நினைக்கிறேன்.